ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். ஸோ அந்த ஃபுல் சாப்டர் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா சர்ஃபேஸ் ஏரியா பார்ப்போம். என்னென்ன ஷேப்னா சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர் அண்ட் ஃப்ரஸ்டம். ஸோ இந்த 5 ஷேப்க்கான சர்ஃபேஸ் ஏரியா பார்ப்போம். அதுக்கப்புறம் அதே 5 ஷேப்ஸ்க்கான வால்யூம்ஸை பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான கொஷின்ஸ் பார்ப்போம்னா சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி ஒரு 2 ஷேப்ஸ் இருக்குன்னா அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருந்து அதுக்கானது சர்ஃபேஸ் ஏரியாவோ வால்யூம் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து கோனில் இருக்கும், அதை வந்து நம்ம வேற ஷேப்பாக மாற்றுறோன்னு வைங்க, அதோட கன்வர்ஷன் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவா இல்லை ஹைட்டோ ஏதோ ஒன்று அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்க்கு மாறும்போது என்ன வேல்யூஸ் டிஃபர் ஆகுது, எதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்ற மாதிரியான கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா a cylindrical drum has a height of 20 centimeter and base வந்து பேஸோட ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கு. ஃபைண்ட் இட்ஸ் கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா, இதை வந்து ஷார்ட்டாக நம்ம சிஎஸ்ஏன்னு சொல்லுவோம். அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது வந்து டிஎஸ்ஏ. ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எந்த ஷேப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு. ஓகே, நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கு 20 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸும் இருக்கு 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரம், சிலிண்ட்ரிக்கல் ட்ரம், இதோட இப்போ எக்ஸாம்லலாம் வந்து இந்த மாதிரி டயக்ராம் போட்டு அந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணிங்கன்னா ஓகே இவங்களுக்கு வந்து இந்த கொஷின் கிளியராக புரிஞ்சிருக்குன்ற மாதிரியான தாட் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் டயக்ராம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சிஎஸ்ஏ. சிஎஸ்ஏ கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πRH. ஓகே, ஸோ 2 into 22/7 into RN 14 into H வந்து 20. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு. ஸோ 2 into 22 into 2 into 20. இந்த 4 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து 2πR, ஹெச் மட்டும் இதில் ஹெச் அந்த பிளேஸ் மட்டும் இங்கே மாறும், ஹெச் ப்ளஸ் ஆர்ன்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ 2 into 22/7 into ஆர் வந்து 14 into ஹெச் வந்து 20 + 14. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 2 டைம்ஸ். ஸோ 2 into 22 into 2 into 20 + 14 வந்து 34. ஸோ இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். If 1 liter of a paint covers 10 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ 1 லிட்டர் பெயிண்ட் பாக்ஸ் வாங்குறாங்க, அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து 10 மீட்டர் ஸ்கொயர்ன்னு இருக்கு. இந்த சர்ஃபேஸ் இந்த ஏரியாவை வந்து 1 லிட்டர் சாரி 1 லிட்டர் பெயிண்ட் வந்து கவர் பண்ணும். ஓகேவா? அப்போ ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பெயிண்ட் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் டனல். ஸோ இப்போ ஒரு சிலிண்டருக்கு ஸோ டனல் ஷேப்புன்னு இருக்குன்னு வைங்க. ஸோ சிலிண்டர், அப்போ அதுக்குள்ளேயும் ஒரு சிலிண்டர் இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கா, இந்த இந்த அவுட்டர் சர்ஃபேஸும் இங்கே உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்ஃபேஸையும் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இதுக்கான வேல்யூஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த திக்னஸ் இருக்குல்ல, அதாவது இந்த சிலிண்டரோட திக்னஸ் இது வந்து 2 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட இன்டர்னல் ரேடியஸ் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து அப்போ ரெண்டுமே வந்து ஹைட் சேமாக தான் இருக்கும். ஸோ 25 மீட்டர்ஸு. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸு. ஸோ ஹைட் ஈக்குவல் டு 25 அண்ட் திக்னஸ்
ஓகே. ஸோ திக்னஸ் வந்து 2 மீட்டர்ஸ். ரேடியஸ் இன்டர்னல் ரேடியஸ்ன்றதுனால ஸ்மால் ஆர் வச்சுக்கலாம். அது வந்து 6 மீட்டர்ஸ். அப்போ கேபிட்டல் ஆர்னா டோட்டலா அந்த அவுட்டர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இருக்குல்ல, அந்த பெரிய சர்க்கிள், அதோட ரேடியஸ் எப்படின்னு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 லைக் இங்க இருக்கு பாருங்க. இந்த 6ம் இந்த இது வந்து 2ன்னு குடுத்துருக்காங்களா, அப்போ 6 + 2 8. ஸோ 6 + 2 8 மீட்டர்ஸ் தான் வந்து பெரிய எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ஸோ நமக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சர்ஃபேஸ் ஏரியானா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் மாரி தான் இருக்கும். அப்போ அந்த ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலாவையே நம்ம எடுத்துக்கலாம். ஹாலோ சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, 2 பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். ஸோ வேல்யூஸை நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22/7 இன்டூ ஆர் வந்து கேபிட்டல் ஆர் என்ன 8ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 6 இன்டூ ஹெச் வந்து 25. ஸோ இதுதான் 2 இன்டூ 22/7 இன்டூ 14 கிடைக்கும் இன்டூ 25. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2200 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு 10 மீட்டர் ஸ்கொயருக்கு இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கேன்ல. ஸோ 10 மீட்டர் ஸ்கொயருக்கு 1 லிட்டர் பெயிண்ட்னா 2200 மீட்டர் ஸ்கொயர்ஸ்க்கு எவ்வளோ பெயிண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ 2200 டிவைடட் பை 10 பண்ணோம்னா 220 லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் வந்து தேவைப்படும் அந்த டனல்ல பெயிண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். if the total surface area of a cone. ஸோ ஒரு கோன் இருக்கு, அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சாரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ டிஎஸ்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணும். என்ன ஷேப்க்குன்னு பார்த்தீங்கன்னா கோனு. ஸோ ரேடியஸ் வந்து ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அண்ட் டிஎஸ்ஏ வந்து 704 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிஎஸ்ஏ அவங்களே கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. அந்த கோனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்கும்போது அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 704 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஸ்லாண்ட் ஹைட், தட் மீன்ஸ் எல். எல் தான் நமக்கு தெரியாது. சரி. ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் கோன் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் எல் பிளஸ் ஆர். இதுதான் ஃபார்முலா. ஸோ டிஎஸ்ஏக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 704 ஈக்குவல் டு பை வந்து 22/7 இன்டூ ஆர் வந்து 7 இன்டூ எல் நமக்கு தெரியாது ப்ளஸ் 7. ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணோம். அண்ட் 22 வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 704 டிவைடட் பை 22 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 7 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 33 டைம் 2 32 கிடைக்கும். எல் ப்ளஸ் 7. ஸோ 7 இந்த சைடு கொண்டு வரோம், மைனஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் எல் ஈக்குவல் டு 32 மைனஸ் 7 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 25. அப்போ இதோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து 25 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே. இது என்ன? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியை ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஷேப்புக்கு? ஹாலோ ஹெமிஸ்பியரோட ஷேப்புக்கு 3 and 5ன்னு கொடுத்தாச்சு. ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியர்னா இப்படி ஒன்று, இப்படி இருக்கும். கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். ஓகே. நான் வந்து ஒரு சைடை கட் பண்ணுற மாதிரி நான் காட்டியிருக்கேன். ஓகே, இருங்க, நான் இன்னும் கிளியராக நான் இப்போ போட்டுடுறேன். ஸோ இது நார்மலாக இருக்கிற ஸ்பியர் அண்ட் இதுக்குள்ள இன்னொரு இது. இப்போ கரெக்டாக இருக்குமா? கரெக்ட் கட் பண்ணால் எப்படி தெரியுமோ அந்த ஷேப்பில் தெரியுது. ஓகே.
ஸோ இப்போ இது வந்து ஸ்மால் ஆர். இதே இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்தா அது கேப்பிட்டல் ஆர். ஸோ சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஸ்மால் ஆர், பெரிய ஓவரால் பெரிய சர்க்கிள் வந்து கேப்பிட்டல் ஆர். ஸோ அதோட வேல்யூஸ் தான் இங்க வந்து குடுத்துட்டாங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியை. இன்டர்னல் வந்து ஸ்மால் ஆர், ஸோ 3 மீட்டர்ஸ், அண்ட் எக்ஸ்டர்னல் வந்து கேப்பிட்டல் ஆர், அது வந்து 5 மீட்டர்ஸ். ஸோ இவ்வளோ தான் குடுத்துருக்கிற வேல்யூஸ். வேற எதுவுமே நமக்கு குடுக்கல. ஃபைண்ட் த டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ குடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே. ஸோ வேல்யூஸை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு கேபிட்டல் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸ்மால் ஆர் வந்து 3, அது ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 34. ஸோ இதை டோட்டலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 213.71 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது கர்வ் சர்ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. கர்வ் சர்ஃபேஸ்னா இந்த அவுட்டர் அந்த கர்வ் ஷேப்ல இருக்குல்ல அது. இப்போ வந்து டோட்டலாக கேட்குறாங்க. உள்ள வெளியே எல்லாமே சேர்த்தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கேட்குறாங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை 3r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் 3 இன்ட்டு 25. ஏன்னா ஆர் ஸ்கொயர் வந்து 5, அதை ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ 3 இன்ட்டு 25 வந்து 75 ப்ளஸ் இங்கே 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 264 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். பிளான்ட் ஹைட். ஓகே. ஸோ ஒரு ஃப்ரஸ்டம் இருக்கு. ஃப்ரஸ்டம்னா லைக் பக்கெட் ஷேப்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மேலேருந்து கீழே குறுகிக்கிட்டே வரும். பட் டோட்டலாக வந்து ஷார்ப்பாக போய் முடியாது. கீழேயும் ஒரு சின்ன சர்க்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோனு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டுனா நமக்கு கேட்டிருக்கிறது. ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, ஓகே. ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் வந்து குடுத்தாச்சு. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்ன 5 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் எண்ட். ஸோ வெளியே இருக்கிற ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் பெரிய சர்க்கிள். சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். இதோட சிஎஸ்ஏ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிளுக்கு எப்பவுமே வந்து 6ன்னு வச்சுக்கலாம். 4 அண்ட் ஸ்மால் சர்க்கிளுக்கு 1 அண்ட் ஹைட்டு ஸ்லாண்ட் ஹைட்டுன்றதுனால L 5. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா பை ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். ஸோ 22/7 இன்ட்டு 4 + 1 இன்ட்டு எல் வந்து 5. ஸோ 22/7 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ இதை டோட்டலாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸில் தான் கிடைக்கும். 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஆச்சு. ஓகேவா? ஸோ இது சிம்பிளாக வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம்னா அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறதுல எவ்வளோ நம்மனால ஃபில் பண்ண முடியும் அந்த ஸ்பேஸ் தான் வந்து வால்யூமு. அதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட ஹைட்டு அண்ட் பேஸ் ஏரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி இருக்குன்னு வைங்க சிலிண்டர். ஏன் இப்படி வருது? ஓகே. ஸோ சிலிண்டர் இப்படி இருக்குன்னா இதோட ஹைட் வந்து 2 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பேஸ் ஏரியா அதாவது இந்த ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து இந்த டோட்டல் இந்த சர்க்கிள் 2 சர்க்கிள் இருக்குல்ல மேலே கீழே, அதோட பேஸ் ஏரியாவே அவங்க கொடுத்துட்டாங்க. பேஸ் ஏரியான்றது என்னன்னா நத்திங் பட் பேஸ் ஏரியான்றது ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் வந்து பேஸ் ஏரியா.
ஓகேவா? ஸோ ஹைட் வந்து 2, பேஸ் ஏரியா வந்து 250 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு வேண்டிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ சர்க்கிள் தானே பேஸ் ஏரியான்னு சொன்னேன். அப்போ பை ஆர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா. ஸோ அந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 250 நம்ம போட்டுக்கலாம். இன்டூ ஹைட் வந்து 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 500 கிடைக்கும். எல்லாமே மீட்டர் யூனிட்ஸில் இருக்கிறதுனால மீட்டர், வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால மீட்டர் கியூப்ஸ்ன்னு ஆகிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இங்கே வந்து வால்யூம் ஆஃப் அ சாலிட் ரைட் சர்க்குலர் கோன். ஸோ கோனோட வால்யூம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் அ கோன் வந்து 11088 அவங்களே கொடுத்துட்டாங்க சென்டிமீட்டர் கியூப்ஸில். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர். ஸோ ஹெச் ஈக்குவல் டு 24. ரேடியஸ் தான் நமக்கு தெரியாது, ரேடியஸ் ஆஃப் த கோன். ஸோ ரேடியஸ் ஆஃப் த கோன் நமக்கு தெரியல. ஸோ டைரெக்டாக ஃபார்முலா சர்ச் பண்ணுறோம். வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு தான் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தெரியாது, இன்ட்டு ஹைட் வந்து 24 ஈக்குவல் டு 8. ஸோ ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்தாண்டு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் டினாமினேட்டர் போகும், டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டருக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து சிம்ப்ளிஃபை பண்ணால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 441 கிடைக்கும். விச் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் இப்போ இதுக்கு எடுத்தோம்னா ஆர் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஆர் ரேடியஸ் ஆஃப் அந்த கோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, if the radii of the circular ends of frustum. ஸோ ஓகே, நான் இப்போ இந்த தடவை தலைகீழாக போட்டேன் பக்கெட்டை. The radius of a circular ends of a frustum which has a height வந்து 45 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிளுக்கு வந்து 28, ஸ்மால் சர்க்கிளுக்கு வந்து 7 இருக்கு. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வால்யூம். ஸோ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 28, ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 7, ஹைட் ஈக்குவல் டு 45. வால்யூம் ஆஃப் அ ஃப்ரஸ்டம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு படிக்க படிக்க உங்களுக்கு அது மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எதுவுமே தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆர் ஸ்கொயர் வந்து 28 ஸ்கொயர் ப்ளஸ் 28 இன்ட்டு 7 பார்த்தீங்க. ஓகே, 28 இன்ட்டு 7 ப்ளஸ் இந்த ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் வந்து 45. ஸோ டோட்டலாக வந்து இப்போ 1/3 இன்ட்டு 22/7. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1029 கிடைக்கும் இன்ட்டு 45. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் அண்ட் 3யும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா 343. ஸோ 2 இன்ட்டு 343 இன்ட்டு 5. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 48,510 இருக்கு. வால்யூம் கேட்டிருக்கிறதுனால கியூபில் வரும், எல்லாமே சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அ கோன் ஆஃப் அ ஹைட். ஸோ இது வந்து ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகிறது. ஸோ ஒரு கோன் இருக்குது, அதோட ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த கோன் இருக்கா, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
ஆஃப் மேட் அப் ஆஃப் மாடலிங் கிளே. ஒரு கிளேல இதை செஞ்சிருக்காங்க. சைல்டு ரீஷேப்ஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இதை வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா சிலிண்டர் ஷேப்க்கு மாத்திருது. அந்த கோணையே வந்து சிலிண்டர் ஷேப்க்கு மாத்திருது. ஆஃப் சிலிண்டர் ஷேப் ஆஃப், இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்குற ஹிண்ட். சேம் ரேடியஸ் ஆஃப் அ கோன். ஸோ இங்க என்ன ரேடியஸ் இருந்துச்சோ அதே ரேடியஸ்ல தான் வந்து இந்த சிலிண்டரையும் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஓகேவா? ஸோ ரேடியஸ் வந்து சேம் இதுக்கு. ஆஹ் இந்த ரேடியஸ் R1ன்னு எடுத்துக்கலாம், இது R2. ஸோ ரெண்டுமே சேம். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு க்ளூ பாயிண்ட். இதை வச்சு இப்போ ஹைட் ஆஃப் அ சிலிண்டர். ஸோ சிலிண்டர் வந்து இப்போ ஷேப் மாத்திருக்காங்கல்ல, இதோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வால்யூமு. ஸோ இதோட ஹைட் H1 தான் வந்து 24. H1 ஈக்குவல் டு 24. H2 தான் நமக்கு தெரியாது. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R1 ஈக்குவல் டு R2. ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ஸோ ரெண்டோட வால்யூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் H2 equal to pi r square 1 by 3 pi r 1 by 3 pi r square h1. இங்க வந்து ரேடியஸ் வந்து ரெண்டுமே சேம்ன்றதுனால நமக்கு அதுக்கான வேல்யூஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஆரும் கேன்சல் ஆயிடும். பை அண்ட் பை கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா H2 ஈக்குவல் டு 1 by 3 H1 மட்டும்தான் இருக்கும். H1ஓட வேல்யூ 24. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும். அப்போ H2 ஈக்குவல் டு 8. இதில் கொடுத்துருக்காங்க எல்லாமே சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 8 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ எனிதிங் எல்ஸ்? ஓகே, அவ்வளோதான்.